ஹாய் கைஸ், கிருஷோபா அகாடமி ஸ்டடி பிளான் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதில் பாலிட்டியில் 125 டாபிக்ஸ் எழுத சொன்னாங்க. அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க? அதில் டுடே பாலிட்டி ஸ்டடி டாபிக் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இதுதான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் பாலிட்டிக்கு நான் எடுத்த நோட்ஸ். இந்த நோட்ஸில் வந்து என்னென்ன பேட்டில்லாம் நடந்திருக்கு, எப்படி இங்கிலீஷ் கவர்மெண்ட் வந்து கம்பெனி ரூல் எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்துச்சுன்னு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதில் ஆக்ட் வந்து நம்ம படிப்போம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில். அதில் ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773, பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784, சார்ட்டர் ஆக்ட் 1793, சார்ட்டர் ஆக்ட் 1813, சார்ட்டர் ஆக்ட் 1833. அப்புறம் கிரேட் ரிவோல்ட் நடக்கும், அதில் 1857. அப்புறம் கம்பெனி ரூல் வந்து குவீன் எலிசபெத்துக்கு மாறிடும். அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1947. இதை பற்றி தான் நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் நம்ம படிப்போம். இது எல்லாமே பேசிக் ஆஃப் பாலிட்டி தான். இதுதான் நான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டுக்கு நான் எடுத்து வச்சுருக்க நோட்ஸ் கைஸ். ஓகே கைஸ், பாய்.